Good morning, students. We were discussing about valence shell electron pair repulsion theory. Do you remember? 3 days you had a super weekend. Enjoy it well. Remember? இருக்கா என்ன சொல்லிட்டு இருக்குன்னு ஓகே நம்ம வந்து வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரியை பற்றி பேசிகிட்டு இருந்தது. ஓகே, வாட் வாஸ் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி? ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் பண்ணின தியரி தான் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன். அங்கே வந்து வாட் ஆர் த திங்ஸ் கன்சிடர் இஸ் என்னென்ன திங்ஸ் கன்சிடர் பண்ணணும்னு வச்சா, ஒரு மாலிக்யூல்னு ஃபஸ்ட்டு வி ஐடென்டிஃபை அ சென்ட்ரல் ஆட்டம் மீன்ஸ் த மெயின் ஆட்டம். திருப்பி அந்த மெயின் ஆட்டത്തിൻ്റെ വാലൻസ് ഷെൽ ഔട്ടർ മോസ്റ്റ് ഷെല്ലിലുള്ള ഇലക്ട്രോൺ പെയർസ് பார்க்கும். அது எவ்வளோ நம்பர் இருக்குது, என்ன நேச்சரில் இருக்குது. நேச்சர் பார்த்தால 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வாட் இஸ் த திங் இஸ் இன்வால்வ்ட் இன் த பாண்ட். இப்போ பெரிலியம் குளோரைடு எடுத்தால் அதில் 2 எலக்ட்ரான் பேர், பெரிலியம் சென்ட்ரல் ஆட்டம் 2 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அது ரெண்டுமே வந்து இட் இஸ் இன்வால்வ்ட் இன் பாண்ட். எலக்ட்ரான் பேர் வந்து குளோரினமாயிட்டு ஷேர் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து வி யூஸ் டு சே பாண்ட் பேர். இனி அதே மாதிரி அமோனியா எடுத்தால் தேர் ஆர் 1 2 3 4 இருக்குது. அதில் 4ல் 3 தான் பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று வந்து பாண்டில் இன்வால்வ் அல்ல சச் வே. அதுக்கு வந்து வி யூஸ் டு சே த லான் பேர். ஸோ இந்த லான் பேரும் பாண்ட் பேரும் வரும்போது எலக்ட்ரான்ஸ் தானே ரெண்டுமே. ஸோ அது வந்து ரிப்பல்ஷன் சான்சஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சொல்லணும்னு வச்சால், ரெண்டு ലോൺ പേ ബോണ്ട് പേ വരുമ്പോൾ അതിൻ്റെ സ്ട്രക്ചർ എപ്പടി അത് അസൈൻ பண்ணணும்னு വെച്ചാൽ ഇറ്റ് വിൽ മിനിമം റിപ്പൾഷനുള്ള പൊസിഷനിൽ மினிமம் ரிப்பல்ஷன் வரணையில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வேணும். அப்படி தான் அது வரும். இனி நேச்சர் வந்து டிட்டர்மின் பண்ணியால் சென்ட்ரல் ஆட்டத்தில் பாண்ட் பேர் மட்டும் இருக்கிற ஆட்டம்ஸ், இப்போ பெர்லியம் குளோரைடு அந்த மாதிரி எடுத்தால் ரெகுலர் ஜியோமெட்ரிஸ் இருக்கும். ഇനി ബോണ്ട് പെയറും ലോൺ പെയറും വരുന്നാൽ there will be distortion, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரில். ஓகே, அது பேஸ் செய்து தான் அந்த தியரி. இனி வந்து we have seen இப்போ அந்த பாண்ட் பெயர் மட்டும் இருக்கிற മോളിക്യൂൾസിൽ 2 பாண்ட் பெயர் இருந்தால் ലീനിയർ, 3 இருந்தால் ട്രയാഗണൽ പ്ലാനാർ, 4 இருந்தால் ടെട്രാഹെഡ്രൽ, 5 ട്രയാഗണൽ പിരമിഡ്, 6 ഒക്ടാഹെഡ്രൽ, 7 பென்டகனல் பைபிரமிட். அது அப்படி we can assume it. உங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணது ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணது, இப்போ ஃபஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக் தெரியாது. அப்படி இருக்கும்போது வாட் யூ ஹாவ் டு see is that there are lot of methods. அந்த மெத்தட் வச்சு என்ன now how many number of electron pair அந்த molecule சென்ட்ரல் ஆட்டത്തിന് அரவுண்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சா யூ கேன் ஃபைண்ட் அவுட். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்ச மாலிக்யூல் வந்து 6 அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர் இருந்தாலும் யூ கேன் டேக் இட் அஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒக்டாஹெட்ரல். அது யூ கேன் அஸ்யூம் இட். ஓகே, இனி அதில் லோன் பேர் இருந்தால் 6 இருக்குது நான் எலக்ட்ரான் பேர், அதில் ஒன்று வந்து லோன் பேருங்கில் அந்த ஒக்டாஹெட்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் டிபெண்டிங் ஆஃப் த ரிப்பல்ஷன். இல்லை 4 இருக்குங்கில் அதில் 2 பாண்ட் பேர் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குங்கில் வாட் ஹேப்பன் இஸ் அந்த லோன் பேரும் பாண்ட் பேரோட ரிப்பல்ஷன் வந்தால் கொஞ்சம் டிஸ்டோர்ஷன் இருக்குது. டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்காது, அது டிஸ்டோர்ட் ஆகிருக்கும். இனி இந்த டிஸ்டோர்ஷன் எவ்வளோ அது டிஸ்டோர்ட் ஆகிருக்கும்னு வச்சால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிப்பல்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் பேர்ஸ். ரிப்பல்ஷன் வந்து வாட் ஆர் த ரிப்பல்ஷன் இஸ் பாண்ட் பேர் லான் பேர், லான் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, അതിനെ பேஸ் பண்ணி தான் வி யூஸ் டு നമുക്ക് சொல்ல முடியும். ஓகே, so if you magnitude it is depending on the number of lone pair and bond pair. இனி அந்த bond pair lone pair repulsion எடுத்தால் which is having maximum is lone pair is maximum, then lone pair bond pair, and then bond pair lone pair. This is how it will be distributed. Okay, அதப்படி வந்து we have discussed about molecule with regular geometry, beryllium chloride in a linear nu panda, BF3 க்கு triagonal planar we have seen, methane nu vanna tetrahedron we have seen, phosphorus pentachloride triagonal bipyramid we have seen, IF
7 വന്ന് what was the geometry was, it was pentagonal bipyramid. Okay, now we'll go for the molecules with irregular geometry. അപ്പോൾ irregular geometry വരണേൽ what is the condition is central atom have both lone pair and bond pair. രണ്ടുമേ ഇരിക്കുന്നതിന് തന്നെ irregular geometry വരും. എക്സാമ്പിൾ വന്ന് അമോണിയ മോളിക്യൂൾ എടുത്താൽ സെൻട്രൽ ആറ്റം ഈസ് നൈട്രജൻ. இந்த ബോണ്ട് പെയർ ലോൺ പെയർ എടുത്താൽ இப்படி വരും 1 2 3 இருக்குது 3 ബോണ്ട് പെയർ இருக்குது. ഒന്ന് വന്ന് നോട്ട് ഇൻവോൾവ് ഇൻ ദ ബോണ്ട്, அதுக்கு പേര് ലോൺ പെയർ. സോ ടോട്ടൽ നമ്പർ ഓഫ് ഇലക്ട്രോൺ പെയർ വന്ന് 4 വന്നാൽ വാട്ട് ഷുഡ് ബി ദ സ്ട്രക്ചർ ഈസ് ഷുഡ് ബി ടെട്രാഹെഡ്രൺ. ബട്ട് ഇங்கே வந்து நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் 3 1 லோன் பேர் 3. ஸோ அங்கே வந்து ரிப்பல்ஷன்ஸ் பாசிபிள். என்னென்ன ரிப்பல்ஷன்ஸ் பாசிபிள்? லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனும் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனும் இட் இஸ் பாசிபிள். ஸோ ரெகுலர் டெட்ராஹெட்ரன் வரும்போது இப்படி வரும் இல்லையா, we have drawn it. இதில் வந்து இங்கே வந்து லான் பேர் இருக்குது, இது பாண்ட் பேர், திஸ் இஸ் பாண்ட் பேர் அண்ட் திஸ் இஸ் பாண்ட் பேர். ஸோ இப்படி ரிப்பல்ஷன் வரும். இப்படி இந்த லான் பேரும் இந்த பாண்ட் பேரோட இனி இந்த லான் பேர் அதே மாதிரி இங்கேயும் வந்து they can be repulsion. அப்படி வரும்போது வாட் ஹேப்பன்ட் இஸ் இந்த பாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இது நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்சுவலி இட் ஷுட் பி 109 டிகிரி 28 minutes. இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் பாண்ட். பட் அது அப்படி வராண்டு இந்த இன்ட்ராக்ஷன் காரணம் இந்த ஹைட்ரஜன் வந்து கொஞ்சம் இப்படி வந்து இட் வில் கம் டு 107. ஸோ அப்படி வரும்போது ஜியோமெட்ரி வந்து சேஞ்ச் டு பிரமிடல் ஸ்ட்ரக்சர், டிஸ்டார்ட் கொஞ்சம் சேஞ்ச் வருனது. ஸோ bond pairs move closer and bond angle decreases from 109 to 28 minutes to 107 degree ஆகிட்டு சேஞ்ச் பண்ணு. இப்படி அந்த நைட்ரஜன் வந்து it will bend. ஓகே, இங்கே இந்த ரிப்பல்ஷன் காரணம் இது கொஞ்சம் பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஜியோமெட்ரி? இட் இஸ் பிரமிடல் ஸ்ட்ரக்சர். இனி வாட்டர் மாலிக்யூல்ட சென்ட்ரல் ஆட்டம் எடுத்தால் ஆக்சிஜனை அது பார்த்தா யூ கேன் சி 1s2 2s2 2p4 வரும். ஸோ அதில் பார்த்தாலே 2 லான் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது எடுத்தால் 1 2 3 4 4 எலக்ட்ரான் பேர் இருக்குது. அதில் 2 வந்து லான் பேர், 2 வந்து பாண்ட் பேர். ஓகே, இனி இன்ட்ராக்ஷன் வரும்போது லான் பேர் இன்ட்ராக்ஷனும் சான்ஸ் இருக்குது, லான் பேர் பாண்ட் பேர்னு இருக்குது, பாண்ட் பேர் அண்டு டெண்டன்சி பார்த்தாலும் இப்படி வரும்போது டிக்ரீஸ் ஆகும். லான் பேர் மோர் தென் லான் பேர் பாண்ட் பேர். நார்மலி 4 எலக்ட்ரான் பேர் வரும்போது ரெகுலர் ஜியோமெட்ரியில் டெட்ராஹெட்ரல் வரும். பட் வாட் ஹேப்பன் டியூ டு த ரிப்பல்ஷன் existed between the lone pair and bond pair, the distortion of the geometry takes place. அப்போ வரும்போது வாட் ஹேப்பன் இட் this is what we expect. Okay, tetrahedral structure. But இங்கே this is lone pair, this is lone pair. ஸோ இப்படி இன்ட்ராக்ஷன்ஸ் வருதுனால வாட் ஹேப்பன்ட் இஸ் இது இப்படி ஷிஃப்ட் ஆகும். the oxygen see அந்த மிடில் ஆக்சிஜன் கொஞ்சம் இங்கே ஷிஃப்ட் ஆகி this will be the shape. இது வந்து see this is the oxygen C. அப்போ இந்த bond angle வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணது 109 டிகிரி. அந்த 109 டிகிரி வந்து 104 டிகிரி 27 மினிட் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகும். அந்த ஷேப்பின்னு வர பேர் பெண்ட் ஆர் ஆங்குலர் ஆர் வி ஷேப் ரிமெம்பர் பண்ண, தட் இஸ் ஈஸி. ஸோ பாண்ட் ஆங்கிள் வந்து 109 104 சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் வாட்டர் மாலிக்யூல். ஓகே, இப்படி தான் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் இந்த இன்ட்ராக்ஷன் காரணம் இப்படி ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஹைட்ரஜனும் இது ஷிஃப்ட் ஆகி இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இனி IF5 மாலிக்யூல் சென்ட்ரல் ஆட்டம் அயோடின் அது எடுத்தால் இப்படி வரும். கிரிப்டோன் 4d10 5s2 5p6 5d0 வரும். ഇത് എക്സൈറ്റഡ് സ്റ്റേറ്റിൽ വരുമ്പോൾ ഇങ്ങേന്ന് 2 ഇലക്ട്രോൺ ഇங்கே ജമ്പ് ആകും. സോ വി ഹാവ് ലൈക്ക് ദിസ്. ஸோ அந்த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் எடுத்தால் 5 ஹைட்ரஜன் ஃப்ளூரின் ஆட்டம் அயோடின் அரவுண்டாக இருக்குது. ஸோ 5 ஃப்ளூரின் ஆட்டம் மீன்ஸ் 1 2 3 4 and 5. திஸ் இஸ் பாண்ட் பேர். இனி ஒரு லான் பேர் இந்த 1sல உள்ள
lone pair also there. Okay, so altogether there are 6 electron pair. Adil 5 bond pair, 1 lone pair. 6 electron pair vannale what we expect is an octahedron. But nammalkullathu there is a repulsion between lone pair, bond pair, bond pair. So on the repulsionale what happened is, this is what is the octahedral structure nammal expect pannunathu. Inga vandu it is lone pair irukum. So இது வந்து யூனிஃபார்மாக வருதுனால what happened is the interactions ஈக்குவலாக வருது. with this and with this ஒரே மாதிரி interaction வருதுனால we can say that அந்த மட்டும் போயிட்டு square pyramid structure. Okay, it's a square pyramid structure. கீழே உள்ள மட்டும் it is not there. இனி geometry வரும்போது square pyramid bond angle வந்து 90 degree. ஸோ அங்கே வந்து அவ்வளோவா அந்த டிஸ்டோஷன் சொல்ல முடியாது, மேலே இருக்கிற மட்டும் இட் இஸ் நாட் த ஆங்கிளுக்கு ரிமைன்ஸ் த சேம். ஓகே, அந்த ரீசன் வந்து அது யூனிஃபார்ம் ஒக்டாஹெட்ரல் வந்து யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த லோன் பேர் பாண்ட் பேர் இன்ட்ராக்ஷன் அந்த 4 ஃப்ளூர் ஆட்டத்தில் ஈக்குவலாக வரதுனால இட் வில் கன்வெர்ட் டு ஸ்கொயர் பிரமிட். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன்லி வேலன்ஸ் பாண்ட் எலக்ட்ரான் பேர் தியரி. ஸோ அது வந்து ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் டிட்டர்ன் பண்ண யூஸ் பண்ணுனது. அதுக்கு வந்து பேசிஸ் வாட் இஸ் த திங் இஸ் electron pair around the central atom in the valence shell. இது வந்து வேலன்ஸ் ஷெல் இந்த எலக்ட்ரான் பேர் மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஸோ பாண்ட் பேர் மட்டும் இருந்தாலும் we have a regular geometry. lone pair bond pair இருந்தாலும் அங்கே ரிப்பல்ஷன் வரும், அதனால கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், டிஸ்டோஷன் வரும். ஓகே, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அமோனியா வாட்டர் அண்ட் IF5. அமோனியா வாட்டர் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ரெகுலர்லி ஆஸ்ட் கொஸ்டின் தட். ஸோ ஸ்டடி நைஸ்லி தட். அதுக்கு வந்து 4 எலக்ட்ரான் பேர் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் டெட்ராஹெட்ரன், பட் லோன் பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டோஷன் வந்து அமோனியாய்க்கு வந்து பிரமிடல் ஸ்ட்ரக்சரும் வாட்டர்னு வந்து வி ஷேப்பும் வரும். வாட்டரில் வந்து லோன் பேர் இன்ட்ராக்ஷன் இருக்குது. அமோனியில் வந்து ஒன்லி லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர். ஓகே, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட் இஸ் த structure of molecule. Ini vandu what we have is hydrogen bond. Bond we have studied ionic bond, covalent bond, overlap alla. Adil vandu one of the thing is hydrogen bond. Ionic bond, covalent bond is a primary bond where it holds the atoms together. இங்கே வந்து இட்ஸ் நாட் லைக் தட், இட் இஸ் அ செகண்டரி ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் தான். இது என்ன வச்சா வீக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் விச் பைண்ட்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் வித் அன் நெகட்டிவ் ஆட்டம். எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மீன்ஸ் எலக்ட்ரான் கொடுக்க தே ஆர் ரெடி டு கிவ் எலக்ட்ரான் ரெடி. அப்படிയുള്ള ആറ്റംസ് ഹൈഡ്രജൻ്റെ പക്കത്തിൽ വന്നാൽ ഹൈഡ്രജൻ ഒരു ടെൻഡൻസി இருக்கும் അതുമായിട്ട് ഒരു ബോണ്ട് ഫോം ആകാൻ. அந்த ബോണ്ട് தான் വാട്ട് വി കോൾ ഇറ്റ് as hydrogen bond. Weak electrostatic force which binds a hydrogen atom and electronegative atom. electronegative atom example வந்து fluorine, oxygen, nitrogen. இந்த மாதிரி atoms ஹைட்ரஜൻ്റെ பக்கத்தில் வந்தால் ஹைட்ரஜன் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HF ஆனையில் இப்படி இந்த ஃப்ளூரின் ஆட்டம் ஹைட்ரஜனோடு. இனி அமோனியா எடுத்தால் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும், ஆக்சிஜன் எடுத்தால் வாட்டர் எடுத்தால் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், இப்படி ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ என்ன இன்ட்ராக்ஷன்? ஹைட்ரஜன் போன்னு சொல்லும்போது மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஹைட்ரஜனும் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமும் கூட உள்ள ஒரு வீக் அட்ராக்ஷன் தான் வாட் வி கால் இட் அஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். இனி ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து 2 டைப் இட் கேன் பி. ഒന്ന് വന്ന് വിത്തിൻ ദ മോളിക്യൂൾ, ഒരു മോളിക്യൂളിനുള്ളിലെ ഹൈഡ്രജനും எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமும் கூட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இல்லை வந்து யூ கேன் ஹேவ் இட் வித் டிஃப்ரெண்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, கிளாஸுக்குள்ளே இருக்கும், கேன் பி வித் அதர் டிபார்ட்மெண்ட்டிலே. அதே மாதிரி காலேஜுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, வெளியில் இருக்குது, அந்த மாதிரி தான். இப்போ கிளாஸுக்குள்ளே இருந்தால் யூ கேன் கால் இட் அஸ் இன்டர்மோலிக். இல்லை யூ மைட் ஹவ் ஹர்ட் கல்ச்சரல் ஃபெஸ்ட், இன்டர் காலேஜியேட் ஃபெஸ்ட்.
Intra-collegiate. Inter means inside the campus. നമുക്കുള്ളിലെ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് വൈസ് കെമിസ്ട്രി, ഫിസിക്സ്, സുവോളജി, തമിഴ് அந்த மாதிரி ഇൻറ്റർ. ഇല്ല വേറെ കോളേജ്, ഹിന്ദു കോളേജ്, ഇല്ല സ്കോട്ട് ക്രിസ്ത്യൻ കോളേജുമായിട്ട് കോമ്പറ്റീഷൻ we call it as intra-collegiate. ஸோ இங்கே வந்து 2 types இருக்குது. ஒன்று இன்டர் and one is intra. Intermolecular hydrogen bonding means hydrogen bond is formed between the hydrogen atom of one molecule and oxygen, nitrogen or fluorine atom of another molecule. That is between different molecules. You can remember hydrogen bond formed between different atom is what is known as inter. ஓகே, இனி அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேர்ட் டு இன்ட்ரா வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் ஸ்ட்ராங். எக்ஸாம்பிள் திஸ் ஒன். இனி வித்தின் த மாலிக்யூல் வரும்போது ஹைட்ரஜன் பாண்ட் வித்தின் த மாலிக்யூல் வி கால் இட் அஸ் இன்ட்ரா. அது வந்து வீக்காக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் நைட்ரோஃபீனால். நைட்ரோஃபீனால் மீன்ஸ் நைட்ரோன்னு சொல்லியாலே NO2 குரூப், ஃபீனால்னு சொல்லுன்னா இந்த காம்பவுண்டு தான். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் திஸ் இஸ் த காம்பவுண்ட், இது ஃபீனால். ஓகே, இப்படி இனி இதில் இங்கே நைட்ரஜன் வர, இங்கே நைட்ரஜன் வர, இங்கே நைட்ரோ குரூப் வர. நைட்ரோ குரூப் இஸ் NO2 குரூப். ஓகே, ஸோ இப்படி வந்தால் we call it as ortho. இது வந்தால் மெட்டா, this is para. Ortho, meta and para. Okay, we take the case of this is ortho nitro. அப்போ இங்கே வரும் நைட்ரஜன். ஓகே, இங்கே நைட்ரஜன் வந்து NO2. ஓகே, ஸோ இப்படி வரும்போது இந்த ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் நியராக வரும். ஸோ வாட் இட் வில் டூ, ஒரு அட்ராக்ஷன் வரும். ஓகே, யூ இமேஜின் தட் உங்களுக்கு வந்து உங்களோட கிளாஸில் வந்து யூ ஆர் கம்மிங் இனிஷியலி ஃபஸ்ட் இயர் வரும்போது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் பார்த்தாலும் வாட் யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து அந்த கேர்ளுமாயிட்டு ஒரு பாய் ஸ்கூல் மேட் இல்லை நெய்பர்ஹுட் அப்படி இருந்தாலே யூ வில் கோ அண்ட் சிட் வித் ஹர். அதே மாதிரி இங்கே இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நியராக வரும்போது தே வில் ஹாவ் அன் இன்ட்ராக்ஷன் வித்தின் த மாலிக்யூல். ஒரே மாலிக்யூல்னுള്ളിൽ വരുന്നത് தான் வாட் இஸ் நோன் அஸ் இன்ட்ரா. இல்லை டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸில் வரும்போது வி கால் இட் அஸ் இன்டர். ஓகே, இதுக்கு வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்குது. സാലിസിലിക് ആൽഡിഹൈഡ്. സാലിസിലിക് ആൽഡിഹൈഡെന്ന് പറഞ്ഞാൽ ഒരു OH ഗ്രൂപ്പും ആൽഡിഹൈഡ് ഗ്രൂപ്പ് CHO ഗ്രൂപ്പും ഉള്ള കോമ്പൗണ്ട്. സോ ഇത് വരുമ്പോൾ ദിസ് ഇസ് ഇതേമാതിരി OH വരും, ആൽഡിഹൈഡിൻ്റെ ഓക്സിജനും ഹൈഡ്രജനും നിയറാ വരും, they'll form a bond. Okay, so that is what is hydrogen bond. A bond, ഒരു weak force between the hydrogen and electronegative atom എന്ന് சொல்லுന്ന പേര് தான் hydrogen bonding. அது രണ്ട് ടൈപ്പ് இருக்குது. within the molecule இருந்த intra, different molecule இருந்த inter. இது கம்பேர் பண்ணும்போது inter வந்து strong compared to that of intra. Okay, இனி effect of hydrogen bond, even though it is a weak force അതിന് நிறைய effects இருக்கும். ஓகே, ஒன்று வந்து அப்நார்மல் பாயிலிங் பாயிண்ட். உங்கள் வந்து இப்போ ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, வாட்டர், அமோனியா இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிற மாலிக்யூல்ஸ் பார்த்தாலும் அதே மாலிக்யூல் ஹைட்ரைட்ஸு இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியானது இருக்குது. இப்போ HFன்னு வேறு HBr, HI அப்படி எடுத்து பார்த்தாலும் இந்த மாலிக்யூல் வந்து ஹையர் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் சேம் குரூப்பிലുള്ള அதர் ஹைட்ரைட்ஸ் எடுத்தால் அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஹைட்ரஜன் பாயிலிங் பாயிண்ட் மோர் மீன்ஸ் வாட், மாலிக்யூல்ஸ் லிக்விட் இருக்கிற மாலிக்யூல்ஸ் நம்மளை ஹீட் பண்ணும்போது அந்த மாலிக்யூல்ஸ் கேஸ் ஆகணும். இப்போ அந்த மாலிக்யூல்ஸ் கேஸ் ஆகினால அது அந்த லிக்விட் ஸ்டேட்டின்னு எஸ்கேப் ஆகணும். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறனால வாட் ஹேப்பன்ட் இஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம மோர் எனர்ஜி போட்டால் தான் அதுக்கு வந்து டிசோசியேட் ஆக முடியும். அதனால பாயிலிங் பாயிண்ட் மீன்ஸ் வாட், ടെമ്പറേച്ചർ അറ്റ് വിച്ച് ഒരു ലിക്വിഡ് ഗ്യാസ് ആയിട്ട് കൺവേർട്ട് ആകണം. അപ്പോൾ നമ്മൾ ഹീറ്റ് എനർജി ഇപ്പോൾ വാട്ടർ എടുത്ത് ബോയിൽ பண்ணണേൽ വി ഹാവ് ടു സപ്ലൈ ഹീറ്റ് ഇല്ല.
இப்போ ஹீட் சப்ளை பண்ணும்போது மோர் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணியால் தான் இந்த மாலிக்யூல் செப்பரேட் ஆகி கேஸ் ஆகிட்டு கன்வெர்ட் ஆகும். அதனால் மாலிக்யூல்ஸ் லைக் HF, H2O, NH3 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகின மாலிக்யூல்ஸ்னு வந்து abnormal boiling point compared to its corresponding hydrides. அதுக்கு கீழே உள்ள ஹைட்ரேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஓகே இப்போ HF எடுத்தாலே HBr HI ஆகிட்டு கம்பேர் பண்ணும்போது HFன்னு இருக்குது. இனி H2O எடுத்தாலே H2S சல்ஃபர் ஹைட்ரஜன் சல்ஃபைடும் வாட்டரும் எடுத்தாலும் வாட்டருக்கு வந்து இட் இஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ கேஸ். இனி உங்கள் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் லேபில் உங்களுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு இஃப் இட் இஸ் சேஞ்ச் யூ கேன் டூ இட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் பாஸ் பண்ணி உங்களுக்கு லேப் இருக்குது. ஓகே இனி அமோனியா கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜൻ്റെ கீழே உள்ள ஃபாஸ்பரஸ் அந்த மாதிரி வரும்போது வாட் ஹேப்பன்ட் இஸ் pH3 ഒക്കെ வரும்போது அது கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து மோர் boiling point. Reason வந்து hydrogen bonding. More energy is needed to separate the molecules. அதே மாதிரி இப்போ வாட்டரும் H2SO எடுத்தால் சேம் பீரியோடிக் டேபிளில் ஒரே குரூப்பில் வருന്ന ஆட்டம்ஸ் தான் ஆக்சிஜன் சல்ஃபர். ஸோ இது ரெண்டும் எடுத்து பார்த்தாலும் வாட் யூ கேன் சி இஸ் தட் ஹைட்ரஜன் வந்து லிக்விடாக இருக்கும், H2S வந்து கேஸ். அதுக்கும் ரீசன் வந்து ஹைட்ரஜன் பாண்ட். மேல் சொல்லி அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கேயும் வரும். வாட் இஸ் த டிஃப்ரென்சஸ்? இங்கே ஹைட்ரஜன் இதில் ஆக்சிஜൻ്റെ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மோர் ஆயதுனால மாலிக்யூல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகி பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அது பட் ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்தாலும் அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லெஸ் ஆயதுனால ஹைட்ரஜன் பாண்ட் அங்கே சல்ஃபரும் ஹைட்ரஜனுமாയിട്ട് ஃபார்ம் ஆகாது. ஃபார்ம் ஆയാലും இட் இஸ் வீக் ஒன்லி. ஸோ அதனால வந்து லெஸ் எனர்ஜி நீடட் கேஸ் ஆகிட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த பாயிலிங் பாயிண்ட் லெஸ். அதே இது தான் இங்கே. ஸோ வாட் ஹேப்பன்? வாட்டர் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ டு பிரேக் த பாண்ட் மோர் எனர்ஜி இஸ் நீடட், ஹென்ஸ் ஹை பாயிலிங் பாயிண்ட். Okay, so what is the thing is H2S is gas while H2O is liquid. Give reason solliyala what you will say. In water hydrogen bond is there, so molecules are held strongly, adinala more energy is needed to convert to gas. Okay, ഇനി ഡിഫറൻസ് ഇൻ മെൽറ്റിംഗ് പോയിൻ്റ് ഓഫ് നൈട്രോഫീനോൾസ്. ഞാൻ ചൊല്ലിയത് നൈട്രോഫീനോൾസ് ഫീനോൾ വന്ന് OH அதுக்கு வந்து பொசிஷன்ஸு சி இது இந்த பொசிஷன் வருது, இது இந்த பொசிஷனே நைட்ரோ குரூப் வருது, இது இந்த பொசிஷன் வருது. இதுக்கு வந்து we used to call it as ortho. This is meta, this is para. ஸோ இப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து இட் வில் பி மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கும் மெட்டாய்க்கும் பேராய்க்கும் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் மோர். அண்ட் ரீசன் வந்து வாட் இஸ் த திங் இஸ் இதுக்குள்ள இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு தான். ஸோ இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் வரும்போது பிட்வீன் த மாலிகூல்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட் கிடையாது. ஒரு மாலிகூல்னு உள்ளில் தான் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. ஸோ அது வந்து ஈஸியாகிட்டு இட் கேன் மெல்ட் அசோசியேட் பண்ணும். இங்கே வந்து வாட் இஸ் த ரீசன் இஸ் இதுக்கு வந்து இங்கே வந்து தேர் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஓகே, இது அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுமாയിട്ട് இட் கேன் ஃபார்ம். இதுக்கு வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு மாலிக்யூலில் அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ அதினை வந்து பிரேக் பண்ணி கூல் பண்ண இட் இஸ் டிஃபிகல்ட். பட் இங்கே வந்து within the molecule தம்மில் okay, you just remember that you are sitting in a place, you are asked to go. Okay, அப்போ உங்களுக்கு தனியாக இருக்குவானாலும் you take the bag and go. கிளாஸ்லேயே இருக்குது, ஓகே பெல் அடிக்குது ஆஃப்டர் 2 நோ கிளாஸ்னு சொல்லி இருக்குது. தனியாக இருந்தால் யூ டேக் அண்ட் கோ. உங்களுக்கு வந்து இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணும்? யூ வில் கீப் ஆன் டாக்கிங். உங்கள் 2:00 ஆயாலும் 2:30 ஆயாலும் 3 ஆயாலும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கீங்க, யூ வில் பி சிட்டிங் அண்ட் டாக்கிங். கம்பல் பண்ணி யூ கோ அவுட்னு சொல்லியா தான் உங்களுக்கு போகும் இல்லையா? அதே மாதிரி தான்
വിത്തിൻ ദ മോളിക്യൂൾ ഇരിക്കണതിനാൽ ഇപ്പോൾ വന്ന് ഒരു 10 ഓർത്തോ നൈട്രോ ഫീനോൾ എടുത്താൽ அந்த 10மே வந்து செப்பரேட்டாக இருக்கும். பட் இஃப் யூ டேக் த கேஸ் ஆஃப் மெட்டா நைட்ரோஃபீனோൾ 10 എടുത്താൽ മേബി ഒരു 5 or 6 will be held together by hydrogen bonding. അപ്പോൾ അത് ബ്രേക്ക് பண்ணி we have to cool it. அதனால வந்து it need more energy. So അതിൻ്റെ മെൽറ്റിംഗ് പോയിൻറ്റ് ഹയർ ആയിരിക്കും. ഓക്കെ, സോ ദാറ്റ് ഈസ് ദ റീസൺ. ഇനി വന്ന് solubility in water is another factor. ഇപ്പോൾ കോവാലൻറ്റ് കോമ്പൗണ്ടിന് ഹൈ ആയിട്ട് ഹൈഡ്രജൻ ബോണ്ട് ഫോം பண்ண முடியிற മോളിക്യൂൾസ് வந்து வாட்டரில் மோர் solubility இருக்கும். எக்ஸாம்பிள் ஆல்கஹால், அமோனியா, சுகர் எக்ஸெட்ரா. அதுக்கு வந்து ஈஸி ஆகிட்டு இட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் வித் வாட்டர். இப்போ H2Sഉം H2O ஆல்கஹாலும் எடுத்தால் ஆல்கஹால்னு வந்து மோர் ஆகிட்டு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால அது மோர் சோலபிள் ஆയിരിക്കും. பட் H2S வந்து ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது H2S லெஸ் சோலபிள். ഇനി one of the another important factor is density of ice is lower than water. ഇപ്പോൾ ഉങ്ങൾ വന്ന് என்ன കോമ്പൗണ്ട്സ് എടുത്താലും അതിൻ്റെ സോളിഡ് എടുത്ത് അതിൻ്റെ ലിക്വിഡിലിട്ടാൽ അത് സിങ്ക് ആകും മീൻസ് ഉള്ള പോവും, കീഴെ പോവും. அதுக்கு ரீசன் வந்து டென்சிட்டி மோர் ஆயிருக்கும். அது என்ன ரீசன்? லிக்விட் ஆയിരിக்கும்போது മോളിക്യൂൾസ് வந்து ஃபார் அப்பார்ட் ஆയിരിക്കും இல்லையா? இப்போ உங்களை வந்து வாட் ஹேப்பன், இப்போ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெல் அடிக்கணும்னு ரொம்ப கிரவுண்டில் இருந்தாலும் உங்களை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது. உங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்குது. அதே மாதிரி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் வாட் ஹேப்பன், அவங்க வந்து கிரவுண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இல்லை பெல் அடித்து ஒரே கிளாஸில் வரும்போது வாட் ஹேப்பன், உங்கள் வந்து க்ளோஸ் பேக்கிங்காக வரும். ஸோ உங்களெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதே மாதிரி தான் நார்மலி. பட் ஐஸிൻ്റെ കേസിൽ വാട്ട് ഹാപ്പൻഡ് ഇസ് ഐസ് വന്ന് ഹൈഡ്രജൻ ബോണ്ട് ഫോം ആകും. ഹൈഡ്രജൻ ബോണ്ട് ഫോം ആകുന്നതിനാൽ വാട്ട് ഹാപ്പൻഡ് ഇസ് ഒരു ഐസ് മോളിക്യൂൾ എടുത്താൽ അതിൽ ഒരു ഓക്സിജൻ വന്ന് 4 ഹൈഡ്രജനുമായിട്ട് ബോണ്ടായിരിക്കും. 4 ഹൈഡ്രജനിൽ 2 വന്ന് ഹൈഡ്രജൻ ബോണ്ടിങ്, 2 വന്ന് കോവാലൻ ബോണ്ട്. இப்படி இருக்கிறதுனால ഇൻസ്റ്റെഡ് ഓഫ് ക്ലോസ് ടുഗെദർ ക്ലോസ് ആയിട്ടിരിക്കാണ്ട് വാട്ട് ഹാപ്പൻഡ് ഇസ് ഇത് വന്ന് ഒരു കേജ് സ്ട്രക്ചർ ആയിട്ട് ഫോം ആകും. കേജ് ലൈക്ക് സ്ട്രക്ചർ വരുമ്പോൾ അത് മോർ സ്പേസ് ഒക്യുപ്പൈ பண்ணுം. അപ്പോൾ വോളിയം മോർ ആയിരിക്കും. വോളിയം മോറെങ്കിൽ ഡെൻസിറ്റിയുടെ എക്സ്പ്രഷൻ വന്ന് മാസ് ബൈ വോളിയം. സോ വാട്ട് ഹാപ്പൻഡ്, വോളിയം മോർ ആയിരിക്കുമ്പോൾ ഡെൻസിറ്റി ലെസ് ആയിരിക്കും. സോ ഐസിൻ്റെ ഡെൻസിറ്റി വാട്ടറിൻ്റെ ഡെൻസിറ്റിയേക്കാൾ ലെസ്. ஸோ அது ஃப்ளோட் மேலே ஐஸ் எடுத்து வாட்டரில் போட்டால் இட் வில் பி ஆன் த டாப், அது கீழே போகாது. ஸோ அதுக்கு ரீசன் வந்து ஹைட்ரஜன் ബോണ്ടിങ്. ഒരു ഐസ് എടുത്താൽ ഒരു ഓക്സിജൻ മോളിക്യൂൾ 4 ഹൈഡ്രജനുമായിട്ട് ലിങ്ക് ആയിരിക്കും. അതെപ്പടി ലിങ്ക് ആയിരിക്കും? 2 എണ്ണം ഹൈഡ്രജൻ ബോണ്ട്, 1 എണ്ണം ബോണ്ട്. അതിനാൽ வந்து இப்படி ഒരു കേജ് സ്ട്രക്ചർ വരും. മോളിക്യൂൾസ് ടുഗെദറായിട്ട് it won't come close together. Okay, close ആകാണ്ട് it spreads like this വരുമ്പോൾ വോളിയം ഓക്യുപ്പൈ பண்ணுന്നത് നിറയെ இருக்கும். അപ്പോൾ ഡെൻസിറ്റി ലെസ് ആകും. ഓക്കെ, സോ ദാറ്റ് ഈസ് ഹൈഡ്രജൻ ബോണ്ട്. ഹൈഡ്രജൻ ബോണ്ടും വന്ന് ഇറ്റ് ഈസ് വെരി ഇമ്പോർട്ടൻറ്റ്. ഇപ്പോൾ എടുത്താൽ വി ഹാവ് ഫിനിഷ്ഡ് അവർ യൂണിറ്റ് 1. റിമെമ്പറൻസ് ഇருக்கு என்னென்ன we have covered ന്ന്. ഫസ്റ്റ് വന്ന് we have seen structure of atom. Structure of atom we have come to the electronic configuration. So electronic configuration means arrangement of electrons around the atom. അത് അറേഞ്ച് பண்ணണേൽ 3 റൂൾസ് ഒബേ பண்ணണം. അഫ്ബൗ പ്രിൻസിപ്പിൾ, ഹൺസ് റൂൾ, പോളീസ് എക്സ്ക്ലൂഷൻ പ്രിൻസിപ്പിൾ. இந்த 3 റൂളുമേ we have seen. അത് കഴിഞ്ഞ് we have come to the bonding. With 2 types of bonding we studied, covalent ionic bond. എപ്പടി ഉള്ളതെന്ന് we have seen it. നെക്സ്റ്റ് നമ്മൾ വന്ന് സ്ട്രക്ചർ ഓഫ് മോളിക്യൂളിന് 2 തിയറി പഠിച്ച, ഒന്ന് ഹൈബ്രിഡൈസേഷനും ഒന്ന് VSEPR തിയറി. ദെൻ ലാസ്റ്റ്ലി ഹൈഡ്രജൻ ബോണ്ടിങ്. ഓക്കെ, സോ இந்த ஃபுல்லாக வந்து யூ ஜஸ்ட் ரீகலெக்ட் இட். எல்லா வீடியோஸும் ஒரு வாட்டி பார்த்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ புட் இட். ஐதர் உங்களுக்கு வந்து വാട്സാപ്പിൽ വോയിസ് മെസ്സേജ് ആയിട്ട്, ഇല്ല ടൈപ്പ് മെസ്സേജ്, ഇല്ല அந்த ഗൂഗിൾ ക്ലാസ് റൂമിലെ കമൻറ്റ്സ് പോട്ട് യു ലെറ്റ് മീ നോ.
ஓகே என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை உங்களுக்கு என்ன வேணும், வாட் யூ நீட் மோர் ஃப்ரம் மீ, அது வந்து உங்களுக்கு சொல்லியாக தான் எனக்கு புரியும். அது வாய்ஸ் மெசேஜ் ஆகிட்டு யூ சே இன் தமிழ், எனக்கு புரியும் தமிழ் உங்களுக்கு சொல்லியாலும். இல்லை உங்களை என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ராக்ஷன் வி நீட். I'll try to have a Google meeting within this week. One unit finish பண்ணியாலே you will have now உங்கள்ட்ட அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் வந்து டைம் டேபிள் காலேஜின்னு தருமோ கிளாஸில் பண்ணணும்னு ஐ டோன்ட் நோ. அது கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் D1 உங்களுக்கு இனி D3 D4 யூ டோன்ட் ஹேவ் கிளாஸ். D5 தான் அது பார்த்துட்டு D5 அல்ல உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் யூ ஷுட் இன்ஃபார்ம் மீ. ஓகே, அப்போ ஐ டூ தேட். இனி சுபாஷ் ஆஃப் சுவாலஜி என்கிட்ட கேட்டது என்ன புக் வேணும்னு. அந்த மாதிரி இருந்தாலும் வாட் ஐ டூ இஸ் நான் வந்து ஸ்கேன் பண்ணி ஐ கிவ் இட். அதர்வைஸ் காலேஜில் இஃப் இட் இஸ் கிவிங் மீன்ஸ் ஒன் டே யூ கேன் கோ அண்ட் கலெக்ட் இட் ஃப்ரம் த காலேஜ். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் யூ இன்ட்ராக்ட் வித் மீ, அப்போ தான் எனக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு என்ன வேலும் மாடலும் யூ கேன் கன்வே மீ வாய்ஸ் மெசேஜ். யூ கேன் டாக் இன் தமிழ் ஆன்சே, இல்லை டைப் பண்ணியாலும், இல்லை கூகுள் கிளாஸ் ரூம் ஸ்ட்ரீமில் போட்டாலும் ஓகே. இட் ஷுட் கம் டு மீ. ஓகே, ஹோப் இது வரைக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட்னா. இல்லைங்க யூ சே மீ அகெயின், தென் ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ.